بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله مبعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, நம்முடைய ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிலஹுல்லா அவர்களோடு நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்யக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், தமிழகத்தின் தௌஹீதுடைய தாய் கல்லூரியாக இருக்கக்கூடிய அல் ஜாமியாத்துல் ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி நாகர்கோவிலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அரபிக் கல்லூரி குறித்து, இதனுடைய வரலாறு என்ன, எப்படி துவங்கப்பட்டது, அதற்காக செய்யப்பட்ட உழைப்பு என்ன, யார் அதற்காக பங்களிப்பு செய்தார்கள் என்று ஷேக் நம்ம கேட்க போகிறோம். அதை பற்றியான விரிவான விளக்கத்தை ஷேக் அவங்க தருவாங்க. ஷேக் அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக், நம்முடைய மதர்சா ஜாமியா ஃபிர்தௌசியா பல்லாண்டு காலமாக தௌஹீதுடைய அடிப்படையில் தமிழகத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு முதலாவது துவங்கப்பட்ட தாய் கல்லூரியாக இருக்கிறது. அப்போ இதை பற்றியான தெளிவு, முழுமையான வரலாறு, சம்பவங்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தௌஹீத் மதர்சாவாக இருக்கக்கூடிய ஃபிர்தௌசியாவுக்கு இன்னும் அதிகமான மக்கள் பிள்ளைகளை சேர்ப்பது குறைவாக இருக்கிறது. எனவே அதை பற்றியான வரலாறை மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஷேக். ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நேர்காணலின் வாயிலாக இன்று தமிழகம் முழுக்க அறிமுகமாக இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மார்க்க கல்வி கூடமான அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரியினுடைய வரலாறு என்ன, அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, யார் மூலம் உருவாக்கப்பட்டது, எங்கே உருவாக்கப்பட்டது என்ப விஷயங்களெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களுக்கு அதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நேர்காணலை நம்ம சகோதரர் புகாரி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது விரிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் சுருக்கமாக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையிலே பல்லாண்டுகளாக நீண்ட காலாக மதர்சாக்கள் என்ற பெயரிலே நிறைய மதர்சாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இன்றளவும் இருக்கின்றன. அந்த மதரசாக்களை பொறுத்தவரையிலே 1980களுக்கு முன்னால் வரை அந்த மதரசா உருவாகி இருந்த மதரசாக்கள், செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மதரசாக்களில் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கையான ஓரிரை கொள்கை தௌஹீத், இந்த தௌஹீதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் அந்த மதரசாவில் பணியில்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது பிரபலமான வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் என்ற அரபிக் கல்லூரியாக இருந்தாலும் சரிதான், சென்னையில் இருக்கக்கூடிய நான் பயின்ற ஜமாலியா அரபிக் கல்லூரியாக இருந்தாலும் சரிதான், நீடூரில் உள்ள மதரசாக்கள், இன்னும் காயல்பட்டினத்தில் உள்ள இப்படி நிறைய மதரசாக்கள் ஆங்காங்கே பல ஊர்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு இருந்தன. அந்த மதரசாக்களிலெல்லாம் இஸ்லாத்துடைய தூய கொள்கையான ஓரிரை கொள்கை அதனுடைய முக்கியத்துவம், அந்த ஓரிரை கொள்கைக்கு எதிரான ஷிர்க், அதனுடைய விபரீதம், அதனுடைய மோசமான விளைவுகள், இதையெல்லாம் தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாணவர்கள் உருவாக்கப்படாத காரணத்தினால் அந்த மதரசாக்களை எதை அடிப்படையாக கொண்டு மக்களை உருவாக்கினார்களோ அந்த சமாதி வழிபாட்டின் மீது உள்ள பக்தி, இறந்து போனவர்கள் மீது மரியாதை, இறந்தவர்களை மகான்கள் என கருதி அவர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, அவனுடைய நாட்டம் இஸ்லாத்துடைய தூய வடிவை குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்பித்த அந்த போதனையின் அடிப்படையிலே மார்க்கம் கற்ற அறிஞர்களை உருவாக்குவதற்கு ஒரு கல்வி கூடம் அவசியம் தேவை.
என்ற சிந்தனை உருவாக ஆரம்பித்தது. எப்பொழுதென்றால் தமிழகத்திலே 80களுடைய துவக்கங்களிலே 1980களுடைய துவக்கங்களில் தமிழகத்திலே தௌஹீது பிரச்சாரம் தலைதூக்க ஆரம்பித்தது. பல ஊர்களிலும் பிரச்சாரங்கள் வீரியமடைய ஆரம்பித்தது. அதனுடைய துவக்கம், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துடைய ஆரம்ப துவக்கம், அது தமிழகத்துடைய தென்கோடி முறை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலிருந்து தான் அது ஆரம்பமானது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த பகுதியிலே ஏகத்துவ பிரச்சாரம் மக்களிடையிலே வீரியமடைந்து விறுவிறுப்பாக செயல்பட ஆரம்பித்தது. அப்படி செயல்படுவதற்காக அன்றைக்கு, அதாவது 84, 85 அந்த காலகட்டங்கள்லாம் இந்த பகுதியில் இருந்த முக்கிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த கொள்கையின்பால் ஆர்வம் கொண்டு ஒரு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு அமைப்பு உருவாக்கினார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதற்கு இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் என்று சொல்லப்படும். EEE, இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் என்ற ஒரு பேரில் அன்னைக்கு எல்லாம் துவக்கத்தில் செயல்பட ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஜாக்குலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. நம்ம ஜம்மியத்து தாவத்து இஸ்லாமியா எங்கக்கூடிய அந்த அமைப்பு இருந்தது. அதன் மூலமாக நம்ம பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தோம். இங்குள்ள மக்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் என்ற பெயரில் நாம் செயல்படுவோம் என்று செயல்பட்டார்கள். அதில் இறைஞ்சி செயல்படக்கூடியவர்களெல்லாம் அதிகமானவர்களும் தப்லீ ஜமாஅத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். தப்லீ ஜமாஅத்தில் போய் அனுபவப்பட்டு பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து உள்ள அனுபவப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்படி அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரத்தின் கோட்டாரில் பல ஏகத்துவ பிரச்சார சிந்தனை உள்ளவர்களாம் கொண்டு வந்து நம்ம கூட்டங்களெல்லாம் போட்டோம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும், நேரம் இடம் கொடுக்காதனால சுருக்கமாக சொல்வதானால், இந்த ஏகத்துவ சிந்தனை மக்கள் மத்தியில் வர ஆரம்பித்து அதன் விளைவாக நாகர்கோவிலில் தலைமை மர்க்கஸாக, அன்றைக்கு தலைமை மர்க்கஸாக இன்றைக்கும் தேய்கொண்டிருக்கு மாவட்ட மர்க்கஸ் என்று சொல்லக்கூடிய அளவு கலாச்சார பள்ளி, அந்த பள்ளி தான் இன்றைக்கும் மாவட்ட மர்க்கஸ் பள்ளிவாசல் என்று இருக்கிறது. அந்த பள்ளியிலே இமாமாக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு மரியாதைக்குரிய ஷேக் ரஹமத்துல்லா இம்தாதி அவர்கள் அங்கே வாய்ப்பு கிடைச்சது. ரஹமத்துல்லா இம்தாதி அவர்களை பொறுத்தவரையில் இங்கே கோட்டாரில் இருக்கக்கூடிய மதரசா செய்தா இப்ராஹிமியா மதரசான்னு ஒன்று இருக்கிறது. அந்த மதரசாவில் அவர் முதல்வராக பணியாற்றினார். அந்த மதரசாவை பொறுத்தவரையில் அவுலியா பக்தர்கள் கபர் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இறந்த போனவர்களெல்லாம் அழைத்து முரீது பக்தியெல்லாம் இருந்தது. அதில் ஊர்னவர் தான் யார்? ரஹமத்துல்லா இம்தாதி. அந்த சூழ்நிலையில் கலாச்சார பள்ளியில் அவர் இமாமாகவும் என்ன செய்தார்? பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சார தாயியாக செயல்பட்டு கொண்டிருந்த நமது சகோதரர் அப்துல் காதர் மதனி நம்ம ஜம்மியத்து தாவத் இஸ்லாமியா எங்கக்கூடிய இந்த மதரத்து சலாவில் அவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் தங்கியிருந்தது எங்கள் கலாச்சார பள்ளியில் உள்ள ரூமில் வாடகை எடுத்து தங்கியிருந்தார். கலாச்சார பள்ளியில் இமாமாக ரஹமத்துல்லா இம்தாதி இமாமாக இருக்கிறார். இப்போ ரஹமத்துல்லா இம்தாதி ஷிர்க்குக்கு ஆதரவாக சமாதி இதழ்கள் எல்லாம் ஆதரவாக இருந்து கொண்டிருந்தார். அப்துல் காதர் மதனியை பொறுத்தவரையில் அவர் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தார். ரெண்டுக்கும் வலதுருவம் தெருவுதுருவம் போல உள்ளவராக இருந்தாலும் ரெண்டு பேரும் இவர் அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. பள்ளியில் 5 கால தொழுகை, குறிப்பாக பஜி தொழுகை, இப்பெல்லாம் சந்திச்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறங்கள் எல்லாம் நடைபெற்றது. அப்துல் காதர் மதனியை பொறுத்தவரையில் அவர் ரஹமத்துல்லா இம்தாதிக்கு ஏகத்துவ கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்வார். அவர்களுக்குள்ள இடையில வாக்குவாதங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவார்கள். இப்படி பேசி வந்த உடனே ரஹமத்துல்லா இம்தாதிக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு சத்தியத்தை புரியக்கூடிய ஒரு வாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான்.
ஏகத்துவ கொள்கை தான் உண்மையான கொள்கைன்னு சொல்லி அவர் புரிய ஆரம்பிச்சிட்டார். பெரிய வரலாறுகளாக இருக்கு. அப்படி புரிய ஆரம்பித்த பிறகு அப்போ அங்கே ஒரு சிந்தனை வருது, நம்ம ஏகத்துவ சிந்தனை உள்ள இந்த மாணவர்களை வைத்து ஒரு மதரசா உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை யாருக்கு வருது? ரஹ்மத்துல்லாஹி இம்தாதியும் இருக்கிறது. நம்மளும் அங்கே அவரோட சேர்ந்து அந்த ஆலோசனையில் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடுகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் அந்த கலாச்சார பள்ளியில் நிர்வாகிகளாக இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் காலம் சென்று விட்ட எஸ்எம் ஹாஜியார் என்று சொல்லக்கூடியவர், அதே மாதிரி கோட்டாரை சார்ந்த யூசுப் ஹாஜியார் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று செய்ய தாமீம் என்று சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் முக்கிய நபர்கள் அந்த கலாச்சார பள்ளியில். அப்போ அவர்களோடு ஒரு ஆலோசனை செய்து, சரி இங்கே ஒரு மதரசாவை நம்ம துவங்குவோம், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு மதரசா தேவை என்றால், ஏன்னா அவங்க தவீது பக்கம் அவங்க ஈர்க்கப்பட்டுட்டாங்களா, அப்போ சரி தேவைதான் என்று எல்லோரும் முடிவு பண்ணி அங்கே கலாச்சார பள்ளியிலேயே நம்ம என்ன செய்தோம், இந்த மதரசத்துல் ஃபிர்தௌசியா என்ற பேரில் அங்கே ஆரம்பித்தோம். வருஷம் என்ன? இந்த வருஷம் 1988 சரியா? 1988 தான் நம்ம என்ன செய்தோம், அந்த ஃபிர்தௌசியாவுடைய இதை அங்கே ஆரம்பிக்கிறோம். அந்த 1988 ஆரம்பிக்கிறது ஒரு விறுவிறுப்பு ஏற்பட காரணம் என்னன்னா, அந்த 1988 தான் கோட்டாறு அரிப்புத்தேரு மாலிக் தீனார் பைத்துல் மால் பள்ளிவாசலோடு ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திடல். அந்த திடலில் 2 நாள் மிக பெரிய அளவில் மாநாடு நடைபெற்றது. ஏகத்துவ மாநாடு, தௌஹீத் மாநாடு என்ற பேரில் அன்றைக்கி நடைபெற்றது. அந்த மாநாட்டுடைய எதிரொலி தான் எனது ஃபிர்தௌசியா அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டது. மாநாட்டில் பேசின அறிஞர்களை யாரு? அந்த மாநாட்டில் பேச அறிஞர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதில் நான் இருந்தேன், நம்ம சகோதரர் பி ஜெயலலாப்தீன் அவர் இருந்திருக்கிறார், ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி இல்லை. இப்போ கேரளாவில் இருந்து நதுவத்துல் முஜாஹிதீனை சார்ந்த பல அறிஞர்கள் வந்திருந்தார்கள், உமர் மலபாரி மற்றவர்கள். இன்னும் இலங்கையிலிருந்து சில அறிஞர்கள் வந்திருந்தார்கள். அங்கே அன்சார் சுன்னா முஹம்மதியா, இப்படி பல இருந்தது. அப்படி ஒரு 2 நாள் மாநாடு நடந்தது. அதுக்கு பல பல மாநிலங்கள் இருந்து, கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் பல பகுதிகளில் இருந்து மக்கள் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. சிறப்பாக அது அமைந்தது. என்ன வருஷம்? 88. அந்த மாநாட்டில் தான் அல்ஜன்னத் மாத இதெல்லாம் நம்ம வெளியிடுறோம். அந்த முதல் இதழ் அந்த மாதிரி தான். அதுக்கு வரலாறு, அதுக்கு முன்னால் விட்டே பெரிய வரலாறு இருக்குது. இந்த சுருக்கமான இதில் ஃபிர்தௌசியாவுடைய இதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்படி அந்த ஃபிர்தௌசியாவினுடைய இது மதரசாவை ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே கலாச்சார பள்ளியில் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மதரசாவினுடைய மதரசா ஆரம்பித்ததை யாரை கொண்டு வந்து வச்சு ஆரம்பித்தோம்னா, காலம் சென்று விட்ட கடைநல்லூரில் உள்ள யூசுப் அன்சாரி, 5G மதரசா இருக்கார் இல்லை, அந்த மதரசாவுடைய முதல்வராக அவர் இருந்தார். அந்த நேரத்தில் நமக்கு நல்ல பழக்கமான ஆளுகள் அவரை வச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சு. அன்னைக்கு தான் தௌஹீத் இல்லாமல் வெளிப்படையாக தௌஹீத் பிரச்சாரம் வேகமடையில்லைவா, அதனால் அவர்களுக்கு நிறம் காண முடியல, அவர் இருந்தார். அதே மாதிரி தான் காயல்பட்டினம் ஐதுரு சாலிம் கேள்விப்பட்டீங்களா? அவங்களுக்கு தெரியாது. பிரபலமான ஒரு பேச்சாளர், அவங்கள வரவழைச்சு அன்னைக்கு கலாச்சார பள்ளியில் வச்சு துவக்க நிகழ்ச்சி அங்கே நம்மெல்லாம் இருந்தோம், துவக்க நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் எனது ஃபிர்தௌசியா கலாச்சாரம். அன்னைக்கு பிறகு ஆரம்பிச்சுன்னா அதனுடைய முதல்வராக நம்ம ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி பண்ணப்பட்டிருந்தோம். அதில் அப்துல் காதர் மதனி ஆசிரியராக இருந்தார், நானும் ஆசிரியராக இருந்தேன். செய்ஃபுல்லா காஜா என்பவர் ஆசிரியராக இருந்தார். செய்ஃபுல்லா கடையல்லூர் செய்ஃபுல்லா காஜா, அவர் உமரியில் மராபத்தையும் படிச்சிருக்கார். அதே பஷீர் உமரின்னு சொல்லி கடையல்லூர் இருந்தார். பி ஜெயலலாப்தீன் வகுப்படுத்திருக்கார். இப்படி இவங்களாக ஆசிரியராக கொண்டு நாங்கள் 2-3 வருஷமாக அங்கே தொடர்ச்சியாக அது நடைபெற்று கொண்டது. இப்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சரியான போதிய இடம் இல்லாத காரணத்தினால அந்த கலாச்சார பள்ளியுடைய முன்பகுதியில் ஒரு கட்டடம் எழுப்பி அந்த கட்டடம் ஃபிர்தௌசியா மதரசாவுக்காகவே இது நாங்கள் கட்டப்படுகிறது, மதரசா அரிக்கும் காலமெல்லாம் இந்த இது அவங்களுக்கு பயன்படுத்த அடிப்படையில் அன்னை நிர்வாகியாக இருந்த MMK ஹாஜியார், முகமது காசிம் ஹாஜியார் அவர்கள் அது கட்டி கொடுத்தார்கள். அப்போ ஆரம்ப காலத்தில் மதரசா உருவாகின அந்த மதரசாவுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால்
அதுதான் எஸ்.எம். ஆஜியார், கோட்டார் யூசுப் ஆஜியார், செய்யத் தாமீன் ஆஜியார், வேற யாரு, இப்படி 5-6 பேர். அவங்க தான் எனது நிர்வாகிகள். அன்னைக்கு அதுதான் நிர்வாகம். இப்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மதரசா பள்ளியில் வச்சு நடத்துவது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக மாணவர்களுக்கு. ஹாஸ்டல் வசதி, சாப்பாடு வசதி, வெளி மாணவர்கள் பலரும் வெளி மாணவர்கள் தங்கியிருந்தார்கள். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? அங்கே மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 25-30 பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு ஆரம்ப காலத்தில். பலரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வேற இடம் மாற்ற வேண்டும் என்று சொல்ல ஒரு சிந்தனை வந்தவொடனே தான் இந்த மதரசாவுக்கு அன்றைக்கு நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த காலேஜ் பெற்று வந்த அல்லாஹ் இராம் ஹாஜி எம்எம்கே ஆஜியார், முகமது காசிம் எம்எம்கே என்று சொல்வார்கள். அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம், இன்னைக்கு பிரதோஷியா இருக்கக்கூடிய அந்த இடம், பறைக்காரோட அந்த இடம், அந்த வயக்காடு, அது அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது முழுக்க. அந்த வயக்காட்டில் ஒரு முன்பகுதியில் ஒரு 16 சென்ட் இடம். எத்தனை சென்ட்? 16 சென்ட் இடத்தை மதரசாவுக்காக வேண்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். பதிவு செய்து மதரசாவுக்கு பிரதோஷியாவுக்காக சொல்லி அன்னைக்கு வருது. அப்படி பிரதோஷியாவுக்காக வகுப்பு செய்த உடனே அங்கே ஒரு கட்டடம் எழுப்ப வேணும் மதரசாக்குன்னு சொல்லி தான் ஒரு கட்டடம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டடம், அது ஒரு சகோதரர் வாயிலாக அது பின்னால் கட்டடம் எழுப்பணும். நம்ம தான் எல்லாம் நேரடியாக நம்ம முழு பொறுப்பு நான் பண உதவி செய்தது. பண உதவியெல்லாம் சில சகோதரர்கள் சில சகோதரர்கள் அது வசூல் ஒன்றும் பண்ணல. சில சகோதரர்கள் அவர்களுடைய மூலமாக அவங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அந்த 14 சென்ட் இடம் போதாது என்று சொல்லி கூட இன்னொரு 14 சென்ட் இடத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அதே எம்எம்கே ஆஜியார்ட்ட அந்த 14 சென்ட் 14 30 ஆச்சு. இந்த 30 சென்ட் போக அவங்க விற்கிறதுக்கு இருந்த நேரத்தை நம்ம சொன்னால் அது விற்கக்கூடாது, மதரசா தேவைன்னு சொல்லி அதுக்கு அதை ஒட்டி இன்னைக்கு பள்ளிவாசலாம் இருக்கக்கூடிய ஒரு 30 சென்ட் இடத்த இன்னும் விலை கொடுத்து வாங்கி நம்ம என்ன செய்தோம், மதரசாவோட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து இப்படி இன்னைக்கு விரிந்த இடமாக இன்னைக்கு அது இருக்கிறது. அந்த இடத்துல கட்டடம் எழுப்பப்பட்டது. அல்லாஹ் தஆலா அது கட்டி எடுத்தவங்களுக்கு அல்லாஹ் அது நன்மை போய் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த கட்டடம் எழுப்பப்பட்டு 1992ஆம் ஆண்டு அல்ல 93ஆம் ஆண்டு 90ல் கட்ட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சொல்லி கட்ட ஆரம்பித்து 92 93 அன்னைக்கு என்ன செய்யப்படாது, அது ஓப்பன் ஆகுது. அந்த கட்டடத்தில் ஷிஃப்ட் பண்ணுங்கிறது. கலாச்சார பள்ளியில் 88ல் துவங்கின அந்த மதரசா ஒரு 3-4 வருஷம் பிறகு உங்கள் கட்டடம் முடிக்க உடனே என்ன செய்யணும், இங்கே கட்டடத்தில் அது இயங்க ஆரம்பித்தது. முதல் பட்டமளிப்பு விழா இங்கே வச்சு தான் நடைபெற்றிருக்கு. முதல் பட்டமளிப்பு விழா கலாச்சார பள்ளி இருக்கும்போது பட்டம் யாரும் வாங்க அந்த 3 வருஷம் முதல் பட்டமளிப்பு விழா இங்கே தான். இங்கே பிரதோஷியா இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரதோஷியாவில் இருக்கக்கூடிய அந்த மெயின் பில்டிங், அந்த மெயின் பில்டிங் முதல் இருந்தது. அதில் வச்சு தான் முன்னால் அந்த பள்ளிவாசல் கிடையாது. மெயின் பில்டிங்கில் அடியில் உள்ள அந்த ஹாலில் தான் தொழுது கொண்டு இருந்தார்கள். அதுக்கு பிறகு தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கப்பட்டது. இப்படி தான் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் அந்த பிரதோஷியாவில் படித்த மாணவர்கள் பலரும் அதில் படித்தார்கள். படித்து அவர்கள் பட்டம் வாங்காமல் பலரும் போனார்கள். அவர்கள் தங்களுக்கு பட்டம் பெறாமல் சென்று போனவர்கள் தங்களுடைய பெயரோட பிரதோஷி என்று இணைத்துக் கொள்கிறார்கள் சிலர்கள். ஆனால் அவர்கள் பிரதோஷியால் பல வருடங்கள் படித்தார்கள். ஆனால் சான்றுகள் எனக்கு கொடுக்கப்படல. இடையிலே போயிட்டாங்க. ஆமாம், போய்விட்டார். முதலாவது வருஷம் பட்டம் வாங்கினாங்கல்ல, அந்த பிரதோஷிகள் பேரை மட்டும் சொல்லியிருக்கேன். முதலாவது பட்டம் வாங்கக்கூடிய அந்த பிரதோஷிகளை பொறுத்தவரையில் நம்ம ரஹமத்துல்லா பிரதோஷி இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், இப்போ ஜமியனுடைய பொருள் செயலாளர் அவர் இருக்காரு. நஜீபுல் ஹுதான்னு சொல்லி திருச்சியில் அவர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தால ரஃபி பிரதோஷி, தொண்டி ரஃபியா பிரதோஷி. அடுத்தால நிறைய ஜெயிலானி பிரதோஷி, காரமடை ஜெயிலானி பிரதோஷி. இப்படி பலரும் அந்த காலத்தில் பிறந்தாங்க. ஒன்று கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஆரம்ப காலத்தில் அவனுக்கு உருவாகணும். அப்படி இப்போ தாய் அறியக்கூடிய அப்துல்லா பிரதோஷி, இப்போ சென்னை தாய் அறியக்கூடிய அப்துல்லா பிரதோஷி. இப்படி ஆதி காலத்தில் நிறைய இருந்த இவங்கெல்லாம் சான்று வாங்கினவர்கள், பட்டம் வாங்கினவர்கள். பட்டம் வாங்காமல் பிரதோஷியால் படித்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். பேரோட சொல்லி அப்துல் ரஹ்மான் கடையனூரை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் பிரதோஷி தன் பேருக்கிட்ட பிரதோஷி என்று சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் அவர் பட்டம்
எம்ஏ சுலைமான் இல்லை, எம்ஏ சுலைமான் படிக்கிறது எம்எஸ் சுலைமான். MS சுலைமான். அவர் தென்காசி சார்ந்தவர். அவரும் படிக்கிறார். மதுரையை சேர்ந்த அஷ்ரபுத்தீன் அவங்க எல்லாம் பட்டம் அவங்க எல்லாம் பட்டவாங்க இல்லை, இங்க படித்தவங்க படிச்சு 2-3 வருஷமா படித்தாங்க. இப்ப அவங்க அந்த கொள்கையிலும் கிடையாது. ஆனா அவங்க இல்ல பட்டத்தை அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் அன்னைக்கு ஜாக ஆரம்பிக்கல ஆரம்ப காலத்துல. இப்ப புது புது அமைப்புகள் எல்லாம் அதோட போயிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அன்னைக்கு உருவாக்கப்படலை. அதனால அவங்க பாட்டு படிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படி அவங்களாக பெயரை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டாங்க. இப்படித்தான் அந்த பிரதோஷியாவுடைய துவக்கமாயிருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இவ்வளோ காலகட்டத்தில் 1988 ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வர சுமார் ஏறக்குறைய 40 வருடம் ஆக போகிறது. இந்த காலகட்டத்தில் பிரதோஷிகள் 150 பிரதோஷிகள் படித்து பட்டதாரிகளாக ஆயிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுக்க நம்ம ஜம்மியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் கீழே செயல்படக்கூடிய அனைத்து மர்க்கஸ்களிலும் அவர்கள் நினைச்சார்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த பிரதோஷியா பொறுத்தவரையில் அன்னைக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அதை துவக்கினவர்கள் நான் குறிப்பிட்ட அந்த நிர்வாகிகளாக இருந்தார்கள். அது 1991 அந்த நிர்வாக முழுமையாக அந்த மதரசாவை நம்ம ஜம்மியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸில் நினைச்சார்கள், ஒப்படைத்து விட்டார்கள். அதனால ஜம்மியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் நேரடியாக அதை இயக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு இந்த பிரதோஷியாவினுடைய ஒரு வளர்ச்சி, அந்த பிரதோஷியாவினுடைய பணி, அது உருவாக்கிய மார்க்கம் கற்றவர்கள் இன்றைக்கு மக்களிடையிலே மகத்தான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த இஸ்லாமிய தெரிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிரதோஷியா உருவாக்கப்பட்ட பின்புதான் தௌஹீத் என்ற பெயரில் இன்னைக்கு ஆங்காங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மதரசாக்கள் நம்மை எதிர்க்கிறவர்களா இருந்தாலும் சரிதான், ஆதரவாக தான், அத்தனையும் இதற்கு பின்னால் உருவாக்கப்பட்டதுதான். தாய்கள் இந்த தாய்கள் மூலமாகவும் இதற்கு பின்னால் இந்த பிரதோஷியா உருவாக்கி அதிலிருந்து உருவானவர்கள் உடைய முயற்சியின் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட்டது, ஆங்காங்கே அது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 10-15 பெண்கள் அரபிக் கல்லூரிகள் நம்ம ஜம்மியாவுக்கு நேரடி பார்வையிலையும் ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அவை எல்லாமே இந்த பிரதோஷியாவுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனை மூலமும் அதனுடைய மார்க்க அறிஞர்கள் மூலமாகத்தான் நினைச்சப்பட்டது, அது உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. பிரதோஷியாவில் படிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால், இஸ்லாம் அதனுடைய தூய வடிவு, அதனுடைய மூலாதாரம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான். குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிய வேண்டும், அன்னைக்கு நபித்தோழர்கள் எப்படி அதை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டார்களோ அதே மாதிரி தான் மார்க்கத்தை தெரியுமே தவிர கண்மூடித்தனமான விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் நம்முடைய மார்க்கமாக எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம். இது அல்லாமல் இஷ்டத்துக்கு வியாக்கியானங்கள் விளக்கங்கள் கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் சமாதி வழிபாடுகளும் பல பிரிவுகளும் மார்க்கத்தின் பேரா மூட சடங்குகளும் சிறுக்குகளும் தலைவிரிக்க காரணம் என்ன சொன்னால் இஸ்லாத்துடைய இந்த மூலாதாரத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனால தான் நம்ம ஆதி காலத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் தரக்து ஃபீக்கும் அம்ரைனி மா இந்த மசக்மா கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக கடைசி காலத்தை சொன்னார்கள், நான் உங்களுக்கு 2 விட்டு சொல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன், இன்னொன்று என்னுடைய சுன்னா. இந்த 2ஐயும் பற்றி பிடித்து விட்டால் நீங்கள் நேரான வழியிலே இந்த பேசிக்கில் பாடத்திட்டங்கள் அமைத்து உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனம் தான் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸ். எனவே பொதுமக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்ட கல்வி ஸ்தாபனத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். கண்ட கல்வி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அடிப்படை தெரியாமல் குளறுபடியாக ஆகி மார்க்கத்தை தாறுமாறாக தன்னிச்சையாக வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை போய் ஒப்படைப்பீர்களானால் நாளைக்கு அவர்களுடைய வாழ்க்கை இனாயிடும். சரியான கோணத்திலே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனமாக இன்றைக்கு பிரதோஷியா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக அங்கே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலகியல் கல்வி டிகிரி கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஏ அரபிக், பிஏ லிட்ரேச்சர், இப்படி அது போல முடிச்சு எம்ஏ படிப்பு, அப்படி படிப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. அதோடு எதிர்காலத்தில் இங்கே படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் IAS, IPS
மற்ற பெரிய கல்வி உயர்கல்வியை படிப்பதற்குண்டான வழிகாட்டுதலும் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரதோஷியால் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இங்கே படித்து முடித்த பிறகு வெளிநாடுகளில் போய் படிப்பு. குறிப்பாக சில மாணவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் பிரதோஷி இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது, வழிகாட்டப்படுகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பணியை இந்த கல்வி ஸ்தாபனம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இன்றைக்கு அது மக்களுடைய மக்கள் வழங்குகின்ற உதவிகளை கொண்டு தான் இந்த கல்வி ஸ்தாபனம் நடத்தி கொண்டிருக்கு. மாணவர்களிடத்தில் உணவுக்காக வேண்டிய அந்த கட்டணங்கள் நம்ம என்ன செய்யலை, வசூல் செய்வதில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நான் அவர்களுக்கு கல்வி இலவசமாகத்தான் அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த செலவினங்களுக்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அதுக்கு செலவாகிறது. தற்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தற்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்றே ஆலிம் பிரிவு, 5 வருட பாடத்திட்டத்தின் கீழ் அவங்க ஆலிம்களாக மாறி பிரதோஷிகளாக வராரு. இன்னொரு பிரிவு குர்ஆன் மனன பிரிவு. அங்கே 3 ஆண்டு காலம் 5வது வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் சேருகிறார்கள். 3 ஆண்டு காலம் அவர்கள் அங்கே ஆஃபிலாக படித்து முடித்துவிட்டு அடுத்து பள்ளிக்கூட படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்கிறார்கள். அப்படி தொடர்ந்த மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பிரதோஷியாவுடைய ஹாஃபிலான எத்தனையோ பேர்கள் இன்ஜினியராக படித்து இன்ஜினியர் பட்டதாரியாகி இன்னைக்கு வேலைகள் எல்லாம் நின்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு இப்பொழுது தேவை என்னவென்று சொன்னால், இப்பொழுது அந்த கல்வி கட்டடத்திற்கு சரியான வசதி இல்லாத காரணத்தால் மாணவர்கள் நல்ல விதமாக அவர்கள் தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மெயின் பில்டிங்கில் 2வது தளம் ஏற்படுத்துவதற்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு போதிய உதவிகள் சரியாக மக்களிடத்தில் வராததால் அது இடையிலே நின்று கொண்டிருக்கிறது. அதுபோக அந்த பிரதோஷியா கல்லூரிக்கு விரிவாக்கத்துக்காக வேண்டிய ஒரு இடம் அவசியம் என்பதற்காக அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 12 சென்ட் இடத்தை வாங்குவதற்காக முடிவு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறோம். அந்த ஒரு இடம் தான் 12 சென்ட். அந்த இடத்தை கண்டிப்பாக வாங்கி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த காரணத்தினால் அதை வாங்குவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்தோம். அதுக்கு எல்லாம் சேர்ந்து 1.5 கோடி ரூபாய் அதற்கு தேவைப்படுகிறது. இந்த பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு 2026 பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறது. 2026 மே மாதம் முடியும் போது அவர்களுக்கு இடத்துக்காரு பணத்தை கொடுத்து அந்த இடத்தை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த மகத்தான பணிக்கு என் அருமை தாய்மார்களை, சகோதரர்களை, இந்த கல்லூரி தாய் கல்லூரி தமிழகத்திலே தௌஹீது எழுச்சியை ஊட்டுவதற்காக, தௌஹீதின் எழுச்சி அடிப்படையிலே மாணவர்களை தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தாய் கல்லூரியான தமிழகத்தின் தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா என்ற இந்த கல்லூரிக்கு உங்களுடைய உதவிகளை தாராளமாக என்ன செய்யுங்கள், வாரி வாரி வழங்கி இந்த மகத்தான கல்வி பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்று அதனுடைய நன்மைகள் நமக்கு மறுமையிலே கிடைப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் கமாலுதீன் மதனி அவர்கள் பல ஊர்களுக்கு சென்று தாவா செய்து எல்லா வகையிலும் இன்று நூற்றுக்கணக்கான மர்க்கஸ்கள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த தீனை கற்க வேண்டும். அது போன்ற நேரத்திலே என்னுடைய தந்தை மரணித்து விட்டார். சென்ற ஆண்டு டிசம்பரிலே மரணித்து விட்டார், 2024. நான் இந்த ஃபிர்தௌசியாவுக்கு வருகை தரும்போது அவர் ஷிர்க்கு தாயத்தை விற்கக்கூடிய நபராக இருந்தார். அதுபோன்ற நேரத்தில் தயங்கி போராடி எப்படியோ கல்லூரி வந்து இணைந்து நான் 99 தொடர்ந்து அவருக்கு தாவா செய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே 2000 அவருக்கு அல்லாஹ் ஷிர்க்கிலிருந்து முழுமையான முறையில் விடுதலை தந்து பிறகு 24 வருட காலங்கள் ஒரு தௌஹீது மர்க்கஸிலே ஷிர்க்கை ஒழிக்கக்கூடிய தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய பணியில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்த நிலையில் மரணித்தார். அந்த மரண நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ் எப்பொழுதும் புரிய முடிந்தது அன்பானவர்களே. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்த நிலையிலே மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்தது என்றால் அதனுடைய ஷுரூத்தை தெரிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறதோ அதை தர வேண்டும் என்று அந்த தந்தையிடத்தில் சொன்னபோது ஏற்றுக்கொண்டு அவருடைய கண் அப்படியே மூடி மரணித்து அவருக்கு தொழுகை நடக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தந்தை ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து சென்றாரே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த நேரம் இந்த நேரம்.
இந்த ஃபிர்தௌசியா கல்லூரிக்குள் வருகை தந்த போது என்னுடைய மஷாயிகள் எல்லாம் சேர்ந்து நன்றாக படி, முன்னேறு, தொடர்ந்து போராடு, இமாமத்தை செய், தடங்காதே, தயங்காதே, தாவா களத்தில் நின்று போராடு, பயத்தை உனக்குள்ளிருந்து வெளியேற்றி விடு என என்னோடு பல்வேறு வகையிலே ஒத்துழைத்தினுடைய சக சகோதரர்கள் எல்லோருமே அந்த அளவுக்கு செயல்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ்.